பாலு பாலு பாலம்மா பாலு வாங்கம்மா பாலு தாய் பாலாட்ட சத்துள்ள பாலுமா என்ன பாப்பாத்திமா பால் இவ்வளவு தண்ணியா இருக்கே நல்ல தண்ணி கலக்குறியா என்ன என்ன அம்மோய் இந்த பால்ல பவுடர் கலந்திருக்குன்னு சொன்னாலும் ஒத்துக்குவேனே தவிர தண்ணி கலந்திருக்குன்னு சொன்னா மட்டும் ஒத்துக்குவேனா தண்ணி கலக்கிறதுக்கு நம்ம ஊர்ல தண்ணி எங்க இருக்குமா குழாய் எல்லாம் துருப்பிடிச்சு கிடக்கு என்ன பாப்பாத்திமா நல்லா இருக்கியா உங்க தயவுல நல்லா இருக்கேம்மா வரேன் வந்துட்டியா என்ன பாப்பா பால் தர்றியா நான் உனக்கு விக்க மாட்டேன்டா சர்தாண்டி எனக்கு பிறக்க போற பிள்ளைக்கு அம்மா வரியாடி என்ன சொன்னடா ஐயா நாராட்டும் மூஞ்சு நீயும் சின்ன வயசுல உங்க அம்மா கிட்ட குடிச்ச பாலை கக்க வச்சிருவேன் விலகுடா டேய் என்னடி தனியா இருந்து அடிச்சிடுவேன் பால் கவுல இருக்கு இல்லையா எச்சில் ஆக்கிடுவான் வெறி பிடிச்சுவேன் உன் பின்னால ஏறி உட்கார்றேன் எங்க தெருவுல இறக்கி விடு சரி ஏறு அப்படின்னா மிதி மிதி ரைட் ரைட் இத்தனை புத்தகம் படிச்சிருக்கியா படிச்சிட்டேன் பரீட்சையும் எழுதிட்டேன் பாஸ் ஆவியா அப்படின்னா நான் ஒரு பரீட்சை வைக்கிறேன் பாஸ் ஆகு பார்க்கலாம் என்னது நீ எருமை கழுவுவியா நல்லா இருக்கு புல்ல அறுப்பியா என்ன என்னது என்ன என்னங்கற பால் கறப்பியா எனக்கு தெரியாது ஐயோ தண்டத்துக்கு இத்தனை புத்தகம் படிச்சிட்டு இருக்க உனக்கு எதுதான் முடியும்னு செஞ்சு காமி பார்க்கலாம் பாக்குறியா என்னது இது என்ன வேணாம் வேணாங்கற வேணாங்கற ஏய் அக்கா அக்கா சீக்கிரம் ராக்கி கட்டுக்கா அர்ஜென்ட்டா வெளியில போணும் பரீட்சை முடிஞ்சிருச்சுல இனி என்ன அவசரம் புது கோர்ஸ்ல இப்பதான் சேர்ந்திருக்கேன் கொஞ்சம் டஃப்பா இருக்கு இருக்கும் இருக்கும் புதுசு இல்லையா பின்ன இந்த கோர்ஸ்ல பாஸ் ஆயிட்டா எனக்கு என்ன தருவ என்ன வேணும் சொல்லு ஒரு குட்டி மருமகனை தருவியா ஐயோ அது என்ன இதோ இதுடா போட்டோ கொடுக்கா அக்கா அக்கா வம்பல வந்து முடிஞ்சிடும் இதுல நிறைய கதை இருக்குக்கா எருமை கழுவணும் புல்ல அறுக்கணும் ஓஹோ அவ்வளவு கதை இருக்கா சரி அந்த பொண்ணு என்கிட்ட கூட்டிட்டு வா என்ன செய்யணுமோ எல்லாம் அந்த பொண்ணு கையாலே செய்ய வைக்கிறேன் அதுக்கிட்ட அந்த பொண்ணு யாரு சொல்றேன் கோவப்படாத இந்த பொண்ணு பால் ஊத்தி பழைக்கிற அப்பாவிக்கா மனசு பால் மாதிரி போட்டோ பார்த்தல அதான் நான் லைச்சிட்டேன் தப்பா கோபி நீ எப்பவும் தப்பான முடிவு எடுக்கிறவல்ல எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சரி ராக்கி கட்டு நான் சீக்கிரம் வெளியே போனோம்
வருஷம் தீர்க்காயச சந்தோஷமா இருக்கணும். ஐயோ 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 ஐயோ, ஏண்டி மூதேவி கழுத, நீ அவன் கையில ராக்கி கட்டுற? டேய் கோபி, அது ஸ்னேக்டா, அவத்து வீசிடா. ஸ்னேக்டா, பாய்சன், டேஞ்சர்டா. அம்மா, அக்கா தான் இத்தனை வருஷம் எனக்கு ராக்கி கட்டிச்சு, அதனால தான் நல்லா இருக்கேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. பரவாயில்ல தம்பி, அவுத்துடுறா. அம்மா சொல்றாங்கல்ல. நீ சும்மா இருக்க. அம்மாவை விட முதல்ல நீதான் எனக்கு உயிர் கொடுத்த தாய். உன்னுடைய தாய் உன்னை பெத்துட்டு செத்து போயிட்டாங்க. அப்பா அம்மாவை கட்டிட்டு என்ன பெத்ததால இந்த தாய்க்கு பிள்ளையான. இல்லாட்டி போனா நான் எங்க இருப்பேன்? அந்த பைத்திய தாய்க்காக இந்த பாசத்தாய் மனசை நான் கஷ்டப்படுத்துறேன். நான் இங்க கள்ளு குடிச்சு குரங்காட்டம் கத்திட்டு இருக்கேன், நீங்க என்னங்க ட்ரங்க்டு மங்கியாட்டம் விஸ்கி குடிச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு பதில் சொல்லுங்க, உங்க பொண்ணு பேரை எப்ப விலகுங்க? கீதா, லட்சுமி எனக்கு இஷ்டம் இல்லாத பொண்ணுனாலும் என் பொண்ணுன்னு உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். இப்ப இருந்தாப்புல இருந்து அதை வெளியே வரட்டினா நம்ம மானம் தெருவுக்கு போயிடும். சத்தியம் ஏதோ செய்யறதா சொல்லி ஊருக்கு போனார்ல, பாக்கலாம் 2 நாளைக்கு. பாராட்டி போனா அப்ப யோசிக்கலாம். ஓகே, டேக் இட். செண்பகா, வந்துட்டேங்க. அப்பாடா. நாளைக்கு காலையில பட்டணத்துக்கு போகணும். ஆஹா. லட்சுமி நம்ம பையனுக்கு கட்டி வைக்க நிச்சயம் பண்ணணும். இது என்ன கன்றாவீங்க? பிறந்த வீட்டாருங்களே அவ அடி எடுத்து வச்சா விளங்காதுன்னு சொல்றாங்க, அவளை நம்ம வீட்டுக்கு கொண்டாருங்கிறீங்க. செண்பகம், அவங்க நம்பிக்கை பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கே இந்த கல்யாணம். பாரு, ஊர்ல எல்லாரும் என் பேச்ச கேட்கறாங்க. வீட்டுல இந்த ஒரு விஷயத்துல என் பேச்ச கேட்கணும். மேல அது வேத்து பொண்ணு இல்ல, என் தங்கச்சி பொண்ணு. அது அங்க கஷ்டப்படுறத பார்த்து நான் சும்மா இருக்கிறதா? நாளைக்கு அது மருமகளா வந்தா உனக்கு கண்டிப்பா பிடிச்ச தீரும். வணக்கம் தலைவர் ஐயா. வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. பட்டணம் போயிட்டு வந்தீங்களா? ஆமா. என்ன மறுபடியும் பஞ்சாயத்து ஏதாவது வச்சிருக்கீங்களா? அதுதானுங்க, ஊர்ல சாராய கடை திறக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டீங்கல்ல. ஆமா. சொக்க கோர்ட் ஆர்டர் கொண்டு வந்திருக்கானே, மறுபடியும் கடை திறக்க போறானே. எங்கடா அந்த கோர்ட் ஆர்டர்? இந்தாங்க. எந்த கோர்ட்டடா நிம்மதியா இருக்கிற ஜனங்க வாழ்க்கையில நெருப்பு வைக்க சொன்னது? 1000மோ 2000மோ லஞ்சம் கொடுத்தா எத்தனை ஆர்டர் வேணும்னாலும் பிறக்கும். வா, நீ எங்க வேணும்னாலும் சொல்லிக்க. இந்த ஊர்ல மட்டும் சாராய கடை வைக்க கூடாது. மருமக வந்துட்டா அப்புறம் மாமியார் ஆயிடுவ. என்ன சரிதானா? டாக்டர், நர்வ்ஸ் எல்லாம் செதறி இருக்கு. அவருக்கு பார்வை வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த மூதேவி சொன்னாலே ஆபத்துன்னு கல்யாணம் நிச்சயம் பண்ண புறப்பட்டீங்க. இப்போ உங்க கண் பார்வை இல்லாம போயிடுச்சு. நான் என்ன செய்வேன் கடவுளே? செண்பகம், எனக்கு ஒண்ணு ஆகல. நீ கொஞ்சம் பதறாம இரு.
ஐயா பிரகாஷ், என்னப்பா? உனக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன்ல, பட்டணம் போய் முகூர்த்த நிச்சயம் பண்ணிட்டு வாயா. இன்னும் முகூர்த்தம் என்னங்க? மறுபடியும் என்ன கொண்டு வரணும்னு? லட்சுமி தேவியாட்ட மருமகளை கொண்டு வரேன் பாரு. செண்பகம், இந்த விபத்து லட்சுமியால நடக்கல. நீதான் சுபமா புறப்படும் போதே லட்சுமியை கண்டபடியெல்லாம் திட்டின, இஷ்டமெல்லாம் புறப்பட்ட. அதனாலதான் இது நடந்துச்சு. ராஜா பிரகாஷ், நீ போயிட்டு வாப்பா. சரிப்பா, வரமா.